அப்ரஹாம் குடியரசுத் தலைவர் மாளிகையான ரெய்சினா ஹில்ஸிலிருந்து நாடாளுமன்ற மைய மண்டபத்திற்கு சாரட் வண்டியில் குதிரைகள் பூட்டிய சாரட் வண்டியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பாரம்பரிய முறைப்படி அவர் அழைத்து செல்லக்கூடிய அந்த அணிவகுப்பு காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். சாரட் அணிவகுப்பில் குதிரைகள் அந்த சாரட் வண்டியை முன்னும் பின்னும் அணிவகுத்து வர, குதிரை வீரர்கள் அணிவகுத்து வர, குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவரது குடியரசுத் தலைவர் மாளிகையிலிருந்து நாடாளுமன்ற மைய மண்டபத்திற்கு செல்றார். நாடாளுமன்றத்தில் இந்த ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் மற்றும் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரை குடியரசுத் தலைவர் உரையுடன் தொடங்குவது மரபு, பாரம்பரியம். அந்த மரபுப்படி குதிரைப்படைகள் அணிவகுக்க சாரட் வண்டியில் அந்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவர் மாளிகையிலிருந்து அவர் நாடாளுமன்ற மைய மண்டபத்திற்கு செல்லக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறோம். நாடாளுமன்ற கூட்டுக்குழு மைய மண்டபத்தில் அவர் இன்று உரையாற்ற இருக்கிறார். இந்த நிதிநிலை அறிக்கைக்கு முன்னதான இந்த கூட்டத்தொடரின் முதல் நாளன்று குடியரசுத் தலைவரின் உரையானது அந்த நிதிநிலை அறிக்கைக்கு ஒரு முன்னோட்டமாக இருக்கும். அந்த கூட்டத்தொடரில் பங்கேற்பதற்காக அவருடைய இல்லத்திலிருந்து, குடியரசுத் தலைவர் மாளிகையிலிருந்து குதிரைகள் பூட்டப்பட்ட அந்த சாரட் வண்டியில் குதிரைப்படை வீரர்கள் அணிவகுப்போடு அவருடைய அந்த அணிவகுப்பு நடைபெற்றுக் கொண்டிருப்பதையும், அவருக்கு அங்கு முப்படையினர் அவர்களுக்கு அந்த அவருடைய ரெய்சினா ஹில்ஸிலிருந்து மைய மண்டபத்திற்கு செல்லும் பாதையில் அணிவகுத்து நின்று அவருக்கு மரியாதை செலுத்தக்கூடிய அந்த காட்சிகளையும் தான் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். அவரை பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் குடியரசு துணைத் தலைவர் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் உள்ளிட்டோர் இப்பொழுது நாடாளுமன்ற வாயிலில் நின்று குடியரசுத் தலைவரை வரவேற்று உள்ளே அழைத்து செல்ல அந்த காட்சிகளும் இன்னும் சில நிமிடங்களில் நாம் காண இருக்கிறோம். இப்பொழுது ஒரு காட்சி நாடாளுமன்றத்தின் நுழைவாயில் மறுபுறம் அந்த குடியரசுத் தலைவர் மாளிகையில் இருந்து அவர் அந்த சாரட் வண்டியில் அணிவகுத்து வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் நாள் நிகழ்வில் குடியரசுத் தலைவர் உரையாற்றுவது மரபு. அந்த குடியரசுத் தலைவரின் உரையை ஆற்றுவதற்காக அவர் ரெய்சினா ஹில்ஸில் இருந்து நாடாளுமன்றத்தின் மைய மண்டபத்திற்கு சாரட் அணிவகுப்பில் அவர் சென்று கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை தான் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். நாடாளுமன்றத்தின் வாயிலில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்டோர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை உள்ளே வரவேற்று அழைத்து செல்வார்கள். அதன் பின்னர் அங்கு நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் தேசிய கீதம் இசைக்கப்பட்டு அதன் பின்னர் அவர் உரையாற்றுவார். அந்த காட்சிகளையும் நாம் இன்னும் சில நொடிகளில் பார்க்க இருக்கிறோம். இப்போது நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் உரையாற்றுவதை ஒட்டி அங்கு இப்போது அந்த செங்கோல், அந்த குடியரசுத் தலைவர் உரையாற்றுவதற்கு முன்னதாக நாடாளுமன்றத்தில் வைக்கப்பட்டுள்ள அந்த செங்கோலை அங்கு வைக்கக்கூடிய அந்த நிகழ்வு ஒரு புறம் நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மறுபுறம் இப்பொழுது குடியரசுத் தலைவர் அங்கே வருகை புரிந்து கொண்டிருக்கிறார். வாயிலில் குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர், குடியரசுத் தலைவரை மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா உள்ளிட்டோரும் அங்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை வரவேற்பதற்காக நாடாளுமன்றத்தின் வாயிலில் அவர்கள் காத்திருப்பார்கள். அங்கு குடியரசுத் தலைவர் வருகை புரிந்தவுடன் அவரை வரவேற்று உள்ளே அழைத்து செல்வார்கள். இப்போது நாடாளுமன்றத்தின் உள்ளே உள்ள அந்த மைய மண்டப காட்சியையும் இப்போது நாம் குடியரசுத் தலைவர் மாளிகையிலிருந்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வருகை தரக்கூடிய அந்த காட்சிகளையும் தான் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். நாடாளுமன்ற வளாகத்திற்கும் அந்த குடியரசுத் தலைவர் மாளிகைக்கும் இடையே உள்ள தொலைவை இப்பொழுது வாயிலுக்கு அவர் வந்துவிட்டார். அங்கு நாடாளுமன்றத்திற்குள் அந்த செங்கோலை எடுத்து வரக்கூடிய அந்த காட்சிகளையும், அதற்கு முன்பாக அந்த வாத்தியங்கள் இசைக்க அணிவகுத்து வரக்கூடிய காட்சியும் பார்க்கிறோம். செங்கோல் அங்கு வைக்கப்பட்ட உடன் இப்போது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அந்த மைய மண்டபத்தில் உரையாற்ற இருக்கிறார். நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் குடியரசுத் தலைவர் உரையாற்றுவதை ஒட்டி 2 மரபு சார்ந்த பாரம்பரிய நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஒன்று, மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா பின்தொடர அங்கு செங்கோல் கொண்டு செல்லப்படுகிறது. மறுபுறம் அந்த செங்கோல் வைக்கப்படக்கூடிய இடத்தில் நின்று உரையாற்றக்கூடிய குடியரசுத் தலைவரின் அந்த சாரட் குதிரைப்படை அணிவகுப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 2 காட்சிகளையும் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்தியாவின் கலாச்சாரம், பண்பாடு மற்றும் பாரம்பரியத்தை பறைசாற்றும் வகையில் நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் நாளன்று குடியரசுத் தலைவர் உரையாற்றும் அந்த மைய மண்டப நிகழ்வுகளுக்கான அந்த முந்தைய பாரம்பரிய நிகழ்வுகள் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. குடியரசுத் தலைவரை வரவேற்று உள்ளே அழைத்து செல்வதற்காக
அங்கு குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் மக்கள் அந்த நாடாளுமன்றத்தின் வாயிலில், புதிய நாடாளுமன்றத்தின் வாயிலில் அவர்கள் காத்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளும், இப்போது அவர் நாடாளுமன்ற வாயிலை குடியரசுத் தலைவர் சென்று அடைந்து விட்டார். அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.